ஓபிஎஸ்ஸின் திடீர் முடிவு பின்னணியில் உள்ள மிக முக்கியமான காரணம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்கள். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போ அதிமுக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் பிரிந்து போனது, ஓபிஎஸ்ஸை நீக்கினதுங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னும், டிடிவி தினகரனுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. 2021-24 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அதிமுகவின் தோல்விக்கு அப்படின்னும் போது அவர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னும், சசிகலாவும் தனியாக அதிமுகவிலிருந்து தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறதும், செங்கோட்டையின் விலகலும் அதிமுகவுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இப்போ அதிமுகவில் இந்த மாதிரி பேச்சுக்கள் அப்படிங்கிறது பரவலாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் முடிவு அப்படின்னா 2026 தேர்தலில் தான் நமக்கு தெரியும் அதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு தலைவர் மட்டும் கிடையாது. முன்னாள் அதிமுக சேர்ந்து இப்போ அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் முதலமைச்சருங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுகவுடைய முன்னாள் பொருளாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் சத்தம் இல்லாமல் ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறதாக இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படின்னு அது உண்மையாக இருந்தால் அது எந்தவித பரபரப்பும் இல்லாமல் ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வர 23ஆம் தேதி அன்னைக்கு மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்தி கட்சியினுடைய பெயரை முறைப்படி அறிவிக்க ஓபிஎஸ் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நீங்கள் 15ஆம் தேதி நான் முக்கியமான ஒரு எங்கள் தலைமையில், என்னுடைய தலைமையில் எங்கள் அணி ஒன்று கூடி மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிற கூட்டணி தொடர்பானார். அவர் அதாவது அறிவிக்கல தள்ளிவச்சு 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு அது இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓபிஎஸ் ரொம்ப அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறதால ஆக்டிவ் ரொம்ப பரபரப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கான செயல்பாடுகள்லாம் ஓபிஎஸ்க்கு இருக்காது. ரொம்ப அமைதியாக தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அப்படிங்கிறதால அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறோங்கிற ஒரு முடிவோடு அவர் செயல்பட்டார். ஆனால் அது ஒரு ஃபயராக அந்த செயல்பாடுகள்லாம் இல்லைங்கிறதால ரொம்ப அமைதியாக போயிருக்காரு, முன்னேற்றமும் இல்லைங்கிறதால மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் என்ன பண்ணுறாங்க, மாற்று கட்சிகளுக்கு போகிறாங்க. அதனால் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஓபிஎஸ் திரும்ப அதிமுகவில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வராரு. டிடிவி தினகரனை போல தனித்த அரசியல் பாதையை நோக்கி நகர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ். கடந்த மாதம் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுவரை குழுவாக செயல்பட்டு வந்த நாம இனி என்ன பண்ண போகிறோம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு கழகம் அப்படிங்கிற பெயரில் செயல்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது ஒரு பேச்சளவு இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவிச்சிருந்தார். ஆனால் அந்த கூட்டம் இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. 23ஆம் தேதி தான் முக்கியமான முடிவு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இப்போ டிசம்பர் மாத தொடக்கத்தில் ஓபிஎஸ் டெல்லி போயிட்டு வந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ டெல்லி போயிட்டு வந்து நம்ம என்ன நினச்சோம், அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் டெல்லி போயிட்டு வந்த ஓபிஎஸ் அப்படின்னும் அங்கே மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திக்கும் போது அதிமுக ஒன்றிணைவது பற்றிலாம் பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ புதிய கட்சி தொடங்கி போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு புதிய கட்சி தொடங்க போகிற நாயப்பத்தன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் டெல்லி போயிட்டு வந்ததே புதிய கட்சியை பதிவு செய்ய போனதாக கூட இப்போ அவர் நடவடிக்கையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. கழகம் குழுங்கிறத கழகமாக மாற்றிருக்காரு இல்லையா, தொண்டர் மீட்பு குழுங்கிறத தொண்டர் மீட்பு கழகமாக மாற்றிருக்காரு. அதை பதிவு பண்ணதாக போயிருக்காரா அப்படின்னு கூட ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியதாக பேச வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் ஒரு வெளியிட்ட அறிக்கையில் தான் இது இன்னும் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது. சந்தேகங்கிறது உறுதியாக மாறுகிற அளவுக்கு கொண்டு போகுது. இந்த அறிக்கையில் இந்த லெட்டர் பேட் இருக்கு இல்லையா, அதில் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தால் இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. கட்சி முகவரியும் பார்த்தோன்னா பசுமை வழிச்சாலை அப்படிங்கிற பழைய முகவரிக்கு பதிலாக நந்தனம் முகவரி மாற்றப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமாக என்ன தெரிய வருது, ஓபிஎஸ் ஏற்கனவே புது கட்சியை பதிவு பண்ணிட்டாரு, அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இது பற்றி அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதை தொடர்ந்து ஓபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் மூத்த தலைவர் அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஐ அரங்கில் டிசம்பர் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இந்த கூட்டத்திலேயே அடுத்த நாளையே ஒரு மிக முக்கியமான எம்ஜிஆருடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுனால ஓபிஎஸ் மிக முறைப்படி கட்சி தொடர்பாக ஒரு முடிவு அறிவிக்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு.
இதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, கட்சி ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தடையாக இருக்காருங்கிறதுனால தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கு. ஓபிஎஸ் நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்தனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் என்ன பண்ணாங்க, வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. அதோட இப்போ ஓபிஎஸ்ஸால் அதிமுகவுடைய அந்த கரை வேட்டி கூட கட்ட முடியாத ஒரு நெருக்கடி சூழலுங்கிறது அவருக்கு ஏற்பட்டிருக்கு. முந்தைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குழு அப்படிங்கிறது இனி கழகமாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக டிசம்பர் 23ஆம் தேதி மிக முக்கியமான அறிவிப்பை ஓபிஎஸ் அறிவிக்க போகிறாரு. அந்த அறிவிப்புங்கிறது அவருடைய அரசியலுடைய மிக முக்கிய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஓபிஎஸ் 2.0 கூட நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய முடிவாக நிச்சயமாக இருக்கும். அது தேர்தல் களத்தில் குறிப்பாக அதிமுகவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.